ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறோம். தோட்டத்தில் இருக்க வாழைப்பூவை பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள ஸ்பெஷல். இப்போ வாழைப்பூவை பறிச்சிட்டு வந்து அதில் உள்ள மடல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி எடுத்து உருவி வச்சுக்கோங்க பிளேட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த வாழைப்பூவில் உள்ளது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நான் என் கையில் வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த சென்டராக உள்ள டியூப் எடுத்துருங்க, அந்த நரம்பு எடுத்துருங்க. அப்புறம் கீழே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிக்கிற ஜாமான் பார்ப்போம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல், வரமிளகாய், கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வாழைப்பூ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு முருங்கைக்கீரையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த கரண்டியோட அடிபாகத்தில் அந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிளறிடுங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும். நம்ம தாளிச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்து நல்லா கோட் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த முருங்கைக்கீரையை போட்டு அந்த கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நல்லா பொரித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்படி கிளறினதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும். கடைசியாக தேங்காய் துருவல் எடுத்து மேலே நல்லா தூவிட்டு திரும்பவும் அதே மாதிரி கிளறி விடுங்க. இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ.